Good morning students. I am Vetricelli from Chemistry Simplified Tamil. அந்த சேனல்லேருந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீட்டுக்கு கொஞ்சம் செலக்டிவாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபியூ மினிட்ஸ் 2 நிமிஷம் என்னுடைய ஆலோசனை தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீட் எழுதுறேன்னா எனி ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 1 பாயிண்ட் என்ன 2 நாளாக படிக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே. ஃப்ரைடே மார்னிங் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பாட்னி பாருங்கள். சாட்டர்டே காலையில் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஈவினிங் ஜுவாலஜி பார்த்துக்கலாம். ஸோ ஆஃப் டே ஒரு சப்ஜெக்டை நீங்கள் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அமைதியாக வச்சுட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு நல்ல ஹைட்ரேட்டடாக உடம்ப வச்சுட்டு சிம்பிளாக நல்லா டைஜஸ்ட் பண்ணுற ஈஸிலி டைஜஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு ஆஃப் டே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாக எந்த கான்செப்டும் படிக்காதீங்க, ஆன்சிட்டியாக இருக்காதீங்க, பேனிக் ஆக வேண்டாம். ஓகே, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது 2வது பாயிண்ட், எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு சென்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் 2வது பாயிண்ட். அதோடைய டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் எடுக்கணுமோ அதை கரெக்டாக ட்ரெஸ் கோடெலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது கடைசியான ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் நீங்கள் அப்பியர் ஆகும்பொழுது எந்த ஆர்டரில் சூஸ் பண்ணுங்கள். நம்பர் 1 ஃபஸ்ட்டு பயாலஜி எடுத்து ஆன்சர் பண்ணிவிடுங்க, அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபிசிக்ஸ். அதுக்கு அடுத்தது பயாலஜியில் உங்களுக்கு இப்போ அடுத்தது 2வது பாயிண்ட் என்னென்னா, மொத்தமாக உனக்கு 45 × 4 தட் இஸ் கால் 180 கொஸ்டின்ஸ் வருது. இந்த 180 கொஸ்டின்ஸில் ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோ. 25 × 4 100 மார்க்கு. ஸோ 720 100 போனால் கூட உனக்கு 620 மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் நீ உனக்கு 20 கொஸ்டினே தெரியலனா கூட நீ கவலைப்பட வேண்டாம். அப்படி எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேலையை வேகமாக செய்யணும் அப்படின்னா, இது ஒரு ஜப்பானோடைய பழமொழி. ஒரு வேலையை வேகமாக செய்யணுன்னா பொறுமையாக ஆரம்பித்து செய்யுங்க, ஏன்னா திரும்பி கரெக்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பயாலஜி எடுக்கிறீங்கன்னா அதை எம்சிக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அதை ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக அந்தந்த கொஸ்டினுக்கு நேரம் ஷேட் பண்ணி முடியும். அப்போ தான் அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்புறம் கெமிஸ்ட்ரி அதில் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதை மார்க் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் அதை ஷேட் பண்ணி முடியும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் வரீங்க, ஆன்சர் பண்ணுறீங்க, ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணி முடிக்கிறீங்க. மொத்தத்தில் உனக்கு 4 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து ஒரு 20 கொஸ்டின் தெரியலனா கூட நீ கவலைப்பட வேண்டாம். அதனால் ரிலாக்ஸ்டாக ஒன்று தெரியலனா அந்த கொஸ்டின்லேயே போராடாமல் அடுத்ததுக்கு போய்ட்டு, ஒரு பயாலஜியில் ஒரு 2 கொஸ்டின் தெரியல, கெமிஸ்ட்ரியில் ஒரு 3னா 5 கொஸ்டின் போயிடுச்சு. ஸோ இதை தாண்டி உனக்கு ஃபிசிக்ஸில் 10 அல்லது 15 கொஸ்டின் தெரியலனா கூட நீ என்ன வேணால் பேனிக் ஆக வேண்டாம். இதை மைண்டில் வச்சுட்டு எக்ஸாம் ஹாலை அப்ரோச் பண்ணி நிதானமாக அப்ரோச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் கொஸ்டின் நம்பருக்கு நேராக ஷேட் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ.